ஹர்முஸ் நீரினை ஈரான் மூடினா என்னங்க? உங்களுக்கு நாங்கள் எண்ணெய் தரோம். ஆபத்து காலத்தில் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் சப்ளை செய்ய முன்வந்துள்ளார் ரஷ்யா. உண்மையிலே ரஷ்யா ஒரு மிகப்பெரிய நண்பன் தாங்க இந்தியாவுக்கு. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போரினால் ஈரான் ஹர்முஸ் ஜலசந்தியை மூடி விட்டது இப்போது. இதனால் வளைகுடா நாடுகளிலிருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய் விநியோகம் தடைபடும் சூழ்நிலை இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ளது இப்போது. இந்த நிலையில் எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் விற்க தயாராக இருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது இப்போது. பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய ஈரானுடனான மோதலுக்கு பிறகு வளைகுடா மற்றும் அமெரிக்காவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி தற்போது ஆபத்தில் உள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக இந்தியா ரஷ்யா எண்ணெய் இறக்குமதியை குறைத்தது. சமீபத்தில் அமெரிக்கா வளைகுடா நாடுகளில் எண்ணெய் வாங்குவதை அதிகரித்தது. கிட்டத்தட்ட 88% விழுக்காடு கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்கிறது. அதில் 50% விழுக்காட்டுக்கும் அதிகமான கச்சா எண்ணெய் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது இந்தியாவுக்கு. வர்த்தக தொழில்துறை அமைச்சரின் அண்மைய தரவுகளின்படி ஜனவரி 2026 ரஷ்யாவிலிருந்து $1.98 பில்லியன் மதிப்புள்ள கச்சா எண்ணெய் இந்தியா இறக்குமதி செய்துள்ளது. இது 44 மாதங்களில் இல்லாத அளவுக்கு மிகவும் குறைவானது. ஜனவரி 2026 இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியில் கிட்டத்தட்ட 16.6 ஈராக்கிலிருந்தும் 17.5% சவுதி அரேபியாவிலிருந்தும் வந்தது. தற்போது உலகின் முக்கியமான கச்சா எண்ணெய் இறக்க ஏற்றுமதி வழித்தடமான ஹர்முஸ் நீரினை ஈரான் மூடியதால் வளைகுடா நாடுகளிலிருந்தும் இந்தியாவுக்கான எண்ணெய் விநியோகம் ஆபத்தில் உள்ளது இப்போது. என்றாலும் ஹர்முஸ் நீரினை வழியாக வரும் எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம் என அதிபர் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். இருந்தாலும் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழ்நிலை வருவதால் ஓமன் வளைகுடா வழியாக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதிகமாக. இந்தியாவுக்கு ரஷ்யா கச்சா எண்ணெய் அனுப்புமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் விநியோகம் செய்ய தயார் என்று ரஷ்யா அதிரடியாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டுள்ள நிலையில் ரஷ்யா இவ்வாறு அறிவித்துள்ளது. உண்மையிலே இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். நமக்கு எப்போவுமே ரஷ்யா உற்ற நண்பன் தான் என்பதை நிரூபித்துள்ளது மீண்டும் ஒருமுறை ரஷ்யா.